நல்லவங்க இருக்கிற சபையில் அதை சொல்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால சொல்கிறேன். இதே போல் ஒரு அரங்கத்தில் ஒரு நிகழ்ச்சி நடக்குது. ஒரு பேச்சாளர் பேசிட்டு இருக்கார். எல்லார் கையிலையும் ஒரு துண்டு சீட்டு கொடுக்குறார். உங்கள் பேர் எழுதுங்கன்னு சொல்கிறார். எழுதின சீட்டை கொண்டு போய் பக்கத்தில் இருக்கிற அறையில் போட சொல்கிறார். போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் இவர் ஏதோ செய்திகளெல்லாம் சொல்லிட்டு போய் உங்கள் பேர் எழுதின சீட் எடுத்துக்குவாங்க. போகிறாங்க, எல்லாரும் தேடுறாங்க. ஏதோ ஒரு சீட் கிடைக்கிது, கீழே போடுறாங்க. மறுபடியும் தேடுறாங்க, கிடைக்கிது, கீழே போடுறாங்க. அவங்க பேர் உள்ள சீட்டு கிடைக்கும், திரும்ப வந்துடுறாங்க. அதை ஒரு குறையாக சொல்கிறாங்க. மறுபடியும் அவர் சொல்கிறார், ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு இப்போ போய் எடுங்க, யார் பேர் கிடைக்குதோ அதை அவங்க கிட்ட கொடுத்துருங்க, உங்களோடது யாருக்கும் கொடுத்தா வாங்கிடுவாங்க. அதை பண்ணுறாங்க. எல்லாருக்கும் 2 நிமிஷத்தில் அவங்க பேர் உள்ள சீட்டு கிடைச்சிருச்சு. எல்லாருக்கும் மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷமாக உற்சாகமாக வந்து உட்காந்துட்டு, சார் நீங்கள் சொன்ன மாதிரி எங்கள் பேர் உள்ள சீட்டு எங்களுக்கு கிடைச்சிருச்சு, அவங்க பேர் இருக்கிறத நாங்கள் அவங்க கொடுத்துட்டோம். அப்போ இது என்ன அப்படின்னா, அவர் அங்கே ஒரு விளக்கம் சொல்கிறார். எப்போ என்னோடது நம்ம தேடுறோமோ அப்போ நமக்கானது கிடைக்காது. அந்த மகிழ்ச்சியை நம்மளால் உணர முடியாது. நம்ம கையில் கிடைக்கிறது யாருக்கு தேவைப்படுகிறதோ, யாருடையதோ அவர்களுக்கு கொடுக்கும்போது நமக்கும் நம்முடைய இது கிடைக்கும், அந்த மகிழ்ச்சியும் பெறும். இந்த செய்தியை அவர் சொல்லிட்டு, நமக்கானதை எடுத்துக்கிறது மட்டும் மகிழ்ச்சி இல்லை, மற்றவர்களுக்கான கொடுப்பதும் மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னார். இப்போ முக்கியமாக நம்ம எதை கொடுக்க முடியும்னு கேட்டால் அன்பை கொடுக்கும். நம்மளால் முடிஞ்சதில் மிகப்பெரிய கொடை வந்து அன்பை கொடுக்கறது. அதனால் எல்லாருக்கும் அன்பை கொடுப்போம் அப்படிங்கிறத அன்பார்ந்தவர்கள் இந்த இடத்துல சொல்றதுல மிக்க மகிழ்ச்சி. வாய்ப்பு வாழ்க்கை.